சரி அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு இந்த சுற்றான வினாக்கள் பார்ப்போம். சரிதானே? சுற்றாடல் வினாக்கள் கொஞ்சம் பார்ப்போம். முதலாவது வினா பாருங்க. இலவச கல்வியின் தந்தை என அழைக்கப்படுபவர். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இலவச கல்வியின் தந்தை என அழைக்கப்படுவார். கலாநிதி சீனா WW கண்ணங்கரா. இது இவர்தான் இலவச கல்வியினுடைய தந்தை. கண்ணங்கரா. சில பேர் கண்டங்கரான்னு எழுதுவீங்கள். கண்ணங்கரா. சரிதானே? அப்ப இலவச கல்வியினுடைய தந்தை என அழைக்கப்படுபவர் கலாநிதி சீனா WW கண்ணங்கரா. அடுத்த இரண்டாவது வினா பாருங்க. பின்வருவனவற்றில் தொற்றாத நோய்க்கு உதாரணமாக இருப்பது எது? தொற்றாது. மற்றவர்களும் கூட குடும்பத்தில் இருந்தாலும் மற்றவர்களுக்கு அந்த நோய் தொற்றாது. தொற்றுற நோய்கள் இருக்குது. ஏன்னா இப்ப உங்களுக்கு அண்மை காலத்துல உங்களுக்கு பரவி வர நோய் கூட அது தொற்றுற நோய். இது தொற்றாத நோய்கள். எது? நீரிழிவு. என்ன? டெங்கு எங்களுக்கு தொற்றும். வாந்தி பேதி தொத்தும். நீரிழிவு டயபெட்டிக் என்று சொல்லுவோம். அந்த நீரிழிவு நோய் வந்து எங்களுக்கு தொற்றாத ஒரு நோய். எங்களோட குடும்பங்கள்ல இருந்தாலும் அது மற்றவர்களுக்கு தொத்தாது. அப்ப தொற்றாத நோய்கள். ஏன்னா தொற்றும் நோய்கள் தொற்றாத நோய்கள் என்று இருக்கு. நோய்கள் ஏன்னா இப்ப டெங்கு, தடிமன் இவ்வாறான நோய்கள் எல்லாம் எங்களுக்கு தொற்றும். இது தொற்றாத நோய்கள். நீரிழிவு. அடுத்த பாருங்க. கால்களை உடைய விலங்குகள் மாத்திரம் இடம்பெறும் விடை. கால்கள். கால்கள் உள்ளன பிராணிகள் இருக்குது. கால்கள் அற்ற பிராணிகள் இருக்கு. கால்கள் உள்ள பிராணிகள் இருக்கும். கால்கள் இல்லாத பிராணிகளும் இருக்கு. நீங்கள் நேரடியா பார்த்திருப்பீங்கள். இதுல பின்வருவனவற்றில் பாருங்க. கால்களை உடைய விலங்குகள் மாத்திரம் இடம்பெறும் விடை. கால்கள் இருக்கும். நாய்க்கு கால் இருக்குது. முதலாவது விடைய பாருங்க. நாய், மண்புழு, கொக்கு. இதுல நாய்க்கு கால் இருக்குது, கொக்குக்கு கால் இருக்குது. ஆனால் மண்புழுவுக்கு கால்கள் இல்லை. அப்ப அந்த விட வராது. அடுத்த இரண்டாவது விடைய பாருங்க. பூனை கால் இருக்குது, பாம்புக்கு கால் இல்ல, கோழிக்கு கால் இருக்குது. அப்ப அந்த இரண்டாவது விடையும் எங்களுக்கு வராதன. பூனைக்கும் கோழிக்கும் கால் இருக்கு, பாம்புக்கு கால் இல்லை. அப்ப கால்கள் அற்ற பிராணி தானே. கால்கள் உடைய பிராணி தான் எங்கள்கிட்ட வினாவாக கேட்கப்படும். அப்ப கிளிக்கு கால் இருக்கு, தாராவுக்கு கால் இருக்குது. அடுத்தது ஆமைக்கு கால் இருக்கு. சரியான விடை மூன்றாவது. சரி, கட்டிக்கார. அப்ப கிளி, தாரா, ஆமை. அந்த கிளிக்கு கால் இருக்கு, நீங்கள் பார்த்திருப்பீங்க. தாராவுக்கும் கால் இருக்கு. அந்த தாராவுக்கு பாருங்க விரல் இடையில மென் சப்புகளை கொண்டிருக்கு. பாருங்க அந்த தாராவின் கால்களை பாத்தீங்கன்னா அந்த அந்த விரல்களுக்கு இடையில அந்த இடைவெளியில அந்த மென் சப்புகளை கொண்டு காணப்படும். அந்த தாராவு விரலிடை மென் சப்பு கொண்ட பிராணி எதன்னு கேட்டா நாங்கள் தாராவுக்குறோம். மற்றது ஆமை. அப்ப கால்களை உடைய பிராணி கிளி, தாரா, ஆமை. மற்ற வினாக்கள் வராது, விடைகள் வராது. அடுத்தது பாருங்க. வௌவாலினால் மனிதனுக்கு கிடைக்கும் நன்மை. வௌவால். வௌவால் உங்களுக்கு தெரியுமே. வௌவால் அது குட்டி என்று பால் கொடுக்கும். முலை குட்டி வகையை சேர்ந்தது வௌவால். ஆனால் பறக்கும் இயல்பை கொண்டிருந்தாலும் அது பறவை அல்ல. அது வந்து குட்டி என்று பால் கொடுக்கும் இயல்பை கொண்டிருக்கிறபடி அது முலை குட்டிக்குள்ள வருது. பாருங்க. அப்ப வௌவாலினால்
மனிதனுக்கு கிடைக்கும் நன்மை. இரவு நேரத்தில் நடமாடுதல். இரவு நேரத்துல நடமாடுறதால மனிதனுக்கு ஏதாவது நன்மை கிடைக்குதா? இல்ல. ஒலியை எழுப்புதல். ஒலியை எழுப்புதல் அதால எங்களுக்கு நன்மை கிடைக்குதா மனிதர்களுக்கு? இல்ல. விதைகளை பரவச் செய்தல் அது வேற மேல பாருங்க. அந்த வௌவால் என்ன செய்யும்டா, அவங்க கூட வீட்டுல பாருங்க கஜிப்பழம் இருக்குன்னு சொல்லுவோம். அது என்ன செய்யும்? கஜிப்பழங்களை சாப்பிட்டுட்டு உங்களோட மரத்துல வந்திருந்து சாப்பிடும். வீட்டு தோட்டத்துல உள்ள பழ மரங்கள்ல பழங்களை எடுத்து சாப்பிடும். சாப்பிட்டுட்டு அதை என்ன செய்யும்னு சொன்னால் அது கொண்டு போய் காவி கொண்டு போய் வேற ஒரு இடத்துல இருந்து அது கக்கி விடும் அந்த வௌவால். அப்ப அதால அது மனிதனுக்கு கிடைக்கிற நன்மை. மனிதனுக்கு நன்மை செய்கிறேன். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த வித்துக்களை பெரம்பலடைய செய்யும். இப்ப குறிப்பிட்ட ஒரு இடத்துல இருக்கிற தாவரம் வேறு ஒரு இடத்துல முளைத்து வளர்ந்தவங்களுக்கு பயன் தாடுறதுக்கு அந்த வௌவால் வந்து மனிதனுக்கு பயன்படுது. ஏன்னா அப்ப பாருங்க, வௌவாலினால் மனிதனுக்கு கிடைக்கும் நன்மை விதைகளை பரவ செய்தல். ஏன்னா மாம்பழத்தை சாப்பிடும். உங்களோட வீட்டுல மாமரமே இருக்காது. பாத்தீங்கன்னா வௌவால் சாப்பிட்ட மாம்பழங்கள் கொண்டு போட்டுருக்கு. குறைச்சு சாப்பிட்டுட்டு கொண்டு போட்டிருக்கும். என்ன அப்ப அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு காவி செல்லுது வௌவால். அதை விட இந்த வௌவாலுக்கு இன்னொரு சிறப்புன்னு சொல்லுவோம். அது அந்த உணவை சாப்பிட்டுட்டு அந்த சாப்பிட்ட உணவு வாயாலே உணவை உட்கொண்டு வாயாலே கழிவையும் அகற்றும் இந்த வௌவால். என்ன வாயாலே உணவை உட்கொண்டு வாயாலே கழிவை அகற்றும் பிராணி எதென்று கேட்டால் வௌவால். அப்ப உணவை வாயால உட்கொண்டு வாயாலே கழிவு அகற்றும். அப்ப வாயால துப்பி விடும், சப்பி போடும். என்ன அப்ப வௌவால். அடுத்தது பாருங்க 35வது வினா. ஏன்னா 34வது. அடுத்தது பாருங்க. நாங்கள் இந்த மனிதர்கள் என்ன நாங்கள் உணவாக பயன்படுத்தும் மலர் வகைகளை காட்டும் உரு எது? இதுல படங்கள் தந்திருக்குது. இதுல நாங்கள் உணவாக மனிதர்கள் உணவாக உட்கொள்ற மலர் வகை எதுன்னு கேட்டுக்க. ஏன்னா அதுல பாருங்க, முதலாவது பூ பாருங்க, இது அகத்திப்பூ. நீங்கள் பார்த்திருப்பீங்க. மற்றது நித்திய கல்யாணி. அடுத்தது ஐந்தூரியம். ஐந்தூரியம் நாங்கள் உணவாக பயன்படுத்துறோமோ? இல்ல. அதே போல நித்திய கல்யாணிக்கு பாருங்க 5 இதழ்களை கொண்டிருக்குது. ஏன்னா அது 5 இதழ்களை கொண்டிருக்கும். அதை நாங்கள் உணவுக்கு பயன்படுத்துறோமோ? இல்ல. அடுத்தது பாருங்க அகத்திப்பூ. அகத்தி மரத்தினுடைய பூ இதே மாதிரி தான் இருக்கும். இந்த முதலாவது படம் அதனுடைய பூவை நாங்கள் உணவாக உட்கொள்ளலாம். ஏன்னா அப்ப நாங்கள் உணவுக்காக பயன்படுத்தும் மலர் வகைகளை காட்டும் ஒரு அந்த அகத்திப்பூ முதலாவது படம். ஏன்னா நீங்கள் பார்த்திருப்பீங்கள். உங்களோட வீட்டு சூழல்ல நீங்கள் அவதானிச்சிருப்பீங்கள் இந்த அகத்தி மரத்தினுடைய பூ. ஏன்னா மாலை வேளையில இந்த அகத்தி மரத்தினுடைய இலைகள் வந்து சுருங்கி காணப்படும். ஏன்னா மாலை வேளையில அகத்தி மரத்தினுடைய இலைகள் சுருங்கி காணப்படும். அதை நீங்கள் அவதானிப்பீங்க. ஏன்னா அகத்தி மரம் வீடுல நட்டிருப்பீங்கள். அது ஒரு மூலிகை தாவரம். கீரை வகைகளுக்குள்ள நாங்கள் வறுத்து சாப்பிடுறதுக்கு பயன்படும் மூலிகை தாவரமாக இருக்கும். அதை விட அந்த அகத்தி மரத்தினுடைய இலைகள் வந்து மாலை வேளையில பாருங்கோ இலைகள் சுருங்கி காணப்படும். ஏன்னா மற்ற இந்த அகத்தி பூவை நாங்கள் உணவுக்காக பயன்படுத்தலாம். இப்ப முதலாவது ஒரு சரி, நாங்கள் உணவுக்காக பயன்படுத்தும் மலர் வகைகள் அந்த அகத்தி பூ. சரிதானே? அடுத்தது அனைத்து முன்னி விலங்குகள் என குறிப்பிடப்படுவது. அனைத்து முன்னி என்ன? அனைத்து முன்னி என்ற எல்லாம் இரண்டே மரக்கறி உணவுகளையும் மாமிச மச்ச உணவுகளையும் உண்றது. அனைத்து முன்னி ரெண்டையும் சாப்பிடும். அனைத்து முன்னி விலங்குகள் என குறிப்பிடப்படுவது.
இது முதலாவது படியை பாருங்கோ, தாவர வகையை மாத்திரம் உணவாக உட்கொள்ளுவது. அது தாவர உண்ணிக்குள்ளவர். தாவரத்தினுடைய இலையை மாத்திரம் உணவாக உட்கொள்றது தாவர உண்ணி. நாங்க எங்களுக்கு வினா கேட்டது அனைத்து உண்ணி. அப்ப அந்த முதலாவது விட வராது. இரண்டாவது பாருங்க, மாமிச வகையை மாத்திரம் உணவாக உட்கொள்ளும் விலங்கு. என்ன மாமிசம், இறைச்சி வகைகள் என்ன, அது வராது. அப்ப மாமிசம் இது அனைத்தும் தாவர உணவு மாமிச உணவு ஆகிய இரண்டையும் உணவாக உட்கொள்ளும் விலங்குகள். அதுதான் என்ன அனைத்து முன்னி என்று சொன்னா தாவரத்தையும் தாவர உணவுகளையும் விலங்கு உணவுகளையும் உட்கொள்வதைதான் அனைத்து முன்னி. உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்ன. அடுத்தது அடுத்த வினா பாருங்க, நீராவியில் அவிப்பதால் தயாரிக்கப்படும் உணவு வகை. இப்ப உங்களோட கொரோனா விடுமுறையில நீங்கள் எல்லாரும் வீட்டுல உங்களோட அம்மா சமைக்க சமையல் வேலை செய்ய பார்த்திருப்பீங்க. ஏன்னா நீராவியில் அவிப்பதால் நீராவியால் அவிப்பதால் தயாரிக்கப்படும் உணவு வகை. அப்பம். அப்பம் வருமோ? அப்பம் நீராவியில அவிக்கிறோம் இல்ல, சட்டியில போட்டுட்டு அப்பத்தை மாவை ஊத்தி எடுக்கிறோம். அது நீராவியில வராது. அப்ப அது வராது. இடியப்பம். இடியப்பம் பாருங்க, பானைக்கு கீழே கொஞ்சம் தண்ணி விடுவினோம். ஏன்னா தண்ணி விட்டு தண்ணி கொதிச்சு முடிய அந்த இடியப்ப தட்டுகள்ல இடியப்பத்தை புளிஞ்சு விட்டுட்டு அடுக்கி வச்சுட்டு தான் இடியப்பம் வைப்போம். அது அந்த ஆவியில தண்ணி கொதிச்சு அந்த ஆவியில தான் அந்த இடியப்பம் அவியும். அப்ப நீங்கள் பார்த்திருப்பீங்களே நான் வீடுகள்ல நீராவியில் அவிப்பதால் தயாரிக்கப்படும் உணவு வகை இடியப்பம். ஏன்னா இடியப்பம் சிம்பிளா வருமே, நீங்கள் நீராவியில அவியற. ரொட்டி வருமோ? இல்ல, அது இந்த ரொட்டி தட்டுல போட்டு ரொட்டியை சும்மா வாட்டி எடுப்பீங்க. அப்ப அது வராது. அப்ப நீராவியில் அவிப்பதால் தயாரிக்கப்படும் உணவு வகை இடியப்பம். அதை விட உங்களுக்கு தெரிஞ்சது வேற. நீராவியில அவிய விட்டு உணவை நாங்கள் தயாரிக்கிறோம். மோதகம், என்ன இடியப்பம், பிட்டும் நீராவியிலான அவிக்கிறாங்க. என்ன மாவா குழாச்சு நீத்துப்பட்டியிலையோ அல்லது ஸ்ரீமர்லயோ மேல போட்டுட்டு கீழே தண்ணியத்தான் விட்டு இருப்போம். ஏன்னா அதுல அவியும் புட்டு. அப்ப இடியப்பம், புட்டு, மோதகம் இவ்வாறான உணவுகள் எல்லாம் நாங்கள் என்னண்டு நீராவியில தான் அவிக்கிறோம் நாங்க. ஏன்னா அடுத்தது பாருங்க, இந்த உபகரணம் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? நீங்கள் எல்லாரும் 4ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு எல்லாம் பார்த்திருப்பீங்களே. மிகவும் இலகுவான ஒரு வினா. இந்த உபகரணம் எதற்கு பயன்படுகிறது? காற்று வீசும் திசையை அறிவதற்கு. ஏன்னா இப்ப உதாரணமா மீனவர்கள் கடலுக்கு செல்லும் போது அவர்கள் அந்த திசையை விட்டுருங்க. ஏன்னா அப்ப திசையை மறவிட்டால் இந்த காற்று இந்த திசை காட்டி இதை வச்சுதான் அவைகள் மீனவர்கள் தாங்கள் வந்த திசையை அறிந்து கொள்வார்கள். அப்ப இதை எல்லாரும் பயன்படுத்தலாம். என காற்று வீசும் திசையை அறிவதற்கு இந்த காற்று திசை காட்டியை நாங்கள் பயன்படுத்தலாம். காற்றின் வேகத்தை அறிவதற்கு, காற்றில் உள்ள நீராவியின் அளவை காண்பதற்கு, இது காற்று வீசும் திசையை அறிவதற்கு இந்த திசை காட்டியை நாங்கள் பயன்படுத்தலாம். என நீங்கள் இப்ப காற்றாடி கூட செய்து கொண்டு சுழல விட்டு பார்த்தீங்கன்னா காற்று வீசுற திசைக்குத்தான் இந்த உங்களோட காற்றாடி, நீங்கள் விளையாடுற காற்றாடி கூட சுழல. இப்ப காற்று வீசுற திசை அறியறதுக்கு நாங்கள் காற்று திசை காட்டியை பயன்படுத்தலாம். முதலாவது விட மிகவும் பொருத்தமாக இருக்கு. அடுத்த பாருங்க, வீட்டு தோட்டத்தில் பயிர்களுக்கு இடையிலே செவ்வந்தி பயிரை பயிரிடுவதன் முக்கிய நோக்கம். நாங்கள் வீட்டு தோட்டம் செய்திருப்போம். அந்த வீட்டு தோட்டத்துல பயிர்களுக்கு இடையில செவ்வந்தி பயிர்களை நாங்கள் பயிரிடுவதன் நோக்கம். செவ்வந்தி உங்களுக்கு தெரியும். என்ன செவ்வந்தியை நாங்கள் வீட்டு தோட்டத்துல பயிரிடுற நோக்கம் என்ன? நச்சு பிராணிகள் எங்கட வீட்டு தோட்டத்துல என்ன வராது, அதை விரட்டுறதுக்கு அது பயன்படும் செவ்வந்தி. ஆனா வீட்டு தோட்டத்துக்கு அழகை சேர்ப்பதற்கு, பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கும் பூச்சிகளை விரட்டுவதற்கு வீட்டு தோட்டத்தின் இட அளவை உச்ச அளவில் பயன்படுத்துவது. என்ன
இரண்டாவது விடைய பாருங்க, பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கும் பூச்சிகளை விரட்டுவதற்கு. அந்த வீட்டு தோட்டத்துல நாங்கள் அந்த செவ்வந்தி பயிரை பயிர்ற நோக்கம் வீட்டு தோட்டத்தில் சேதம் விளைவிக்கிற, எங்களுக்கு சேதம் அது அழிவை ஏற்படுத்துற பூச்சிகள் புழுக்களை விரட்டுவதற்குத்தான் அந்த செவ்வந்தி பயிரை நாங்கள் வீட்டு தோட்டத்துல பொதுவாக நாங்கள் பயன்படுத்தலாம். விளங்குதா பிள்ளைகள்? வீட்டு தோட்டத்தில் பயிர்களுக்கு இடையிலே செவ்வந்தி பயிரை பயிரிடுவதன் நோக்கம் பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கும் பூச்சிகளை விரட்டுவது. அடுத்த பாருங்க, சூரிய ஒளி மூலம் கிடைக்கும் வெப்பத்தால் நீர் ஆவியாகுதல் பயன்படும் சந்தர்ப்பம். சூரிய ஒளி மூலம் கிடைக்கும் வெப்பத்தினால் நீர் ஆவியாதல் பயன்படும் சந்தர்ப்பம். பழங்களிலிருந்து ஜாமை தயாரித்தல், மீனிலிருந்து கருவாட்டை தயாரித்தல், பசுப்பாலிலிருந்து வெண்ணெயை தயாரித்தல். ஏன்னா நாங்கள் சூரிய ஒளி வெயில் அதிகமாக இருக்கிற காலத்துல பாருங்க எல்லாரும் கருவாடு போடுவோம். மீனிலிருந்து கருவாட்டை தயாரிக்கிறோம். மழை காலத்துல கருவாடு போடலாம், மழைதடைந்து விடும். அப்ப நல்ல வெயில் சூரிய ஒளி கூடுதலாக உள்ள காலத்துலதான் இந்த மீனை கருவாடு போடுது. ஆனா மீனிலிருந்து கருவாட்டை தயாரிப்பதற்கு சூரிய ஒளி மூலம் கிடைக்கும் வெப்பத்தினால் நீர் ஆவியாவதற்கு பயன்படும் சந்தர்ப்பம். அந்த மீனில இருக்கிற அந்த நீர்த்தன்மை எல்லாம் ஆவியாக செல்லும், அது கருவாட்டுக்கு பயன்படும். அப்ப மீனிலிருந்து கருவாட்டை தயாரிப்பதற்கு அந்த விட மிகவும் பொருத்தமாக இருக்கும். விளங்குதா? அடுத்தது பாருங்க, இது நீங்கள் எல்லாரும் செய்து பார்த்திருப்பீங்க வகுப்பறையில. ஆவியாகிற செயற்பாடு பாருங்க, ஒரு மெழுகுவர்த்தியில நெருப்பெரிய விட்டுட்டு அந்த கரண்டிக்குள்ள நீர் கொஞ்சம் விட்டுறீங்க. நீரை விட்டு சூடேற்றுகின்ற போது அங்க என்ன நிகழுது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். மெழுகுவர்த்தியில சுவாலை விட்டு நெருப்பெரியுது, எரியக்குள்ள அந்த கரண்டியில கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் நீரை விடுறோம். நீரை விட அது என்ன நடக்கும்? வெப்பம் சூடாகும். நீர் சூடாகின உடனே என்ன நடக்கும்? ஆவியாகும். நீங்கள் வீட்டிலேயே பார்த்திருப்பீங்க, ஒரு பானைக்குள்ள கொஞ்சம் தண்ணியை விட்டோம்னால் தண்ணியை விட்டு அடுப்புல வச்சு சூடே தேக்க வெப்பம் என்ன செய்யும்? நீர் ஆவியாகும். உங்களோட கேட்டில் மின் கேட்டில் எல்லாம் பார்க்கலாம். அப்ப உலோக கரண்டியில் சிறிதளவு நீரை ஊற்றி உருவிலே காட்டப்பட்டுள்ளவாறு மெழுகுவர்த்தியின் சுவாலை மீது பிடிக்கப்படுகின்றது. இப்போது நீருக்கு நிகழ்வது நீர் நிறம் மாற்றமடைதல், வெடிப்பு ஏற்படுதல், சூடாகுதல். நீர் சூடாகும். மெழுகுவர்த்திய கொளுத்தி போட்டு கரண்டிக்கு கொஞ்சம் நீரை விட்டு நாங்கள் பிடிச்சோம்டா என்ன செய்ய உடனே நீர் சூடாகும், அங்க கொதிக்கும். அப்ப அந்த விட மிகவும் எங்களுக்கு பொருத்தமாக இருக்கும், சூடாகுதல். சரிதானே? அடுத்தது, நூல் நிலையம் ஒன்றினுள் செய்யக்கூடாத செயல் எது? பொதுவா நாங்கள் நூல் நிலையம் லைப்ரரி, லைப்ரரிக்கு நாங்கள் நூலகத்துக்கு சென்றால் அங்க செய்யக்கூடாதது பொதுவாக நாங்கள் பார்ப்போம். நீங்கள் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை என்று நாங்கள் படிச்சிருப்போம். அதுல செய்யக்கூடாதவை மற்றவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது. வாசகர்கள், ஏனைய வாசகர்களுக்கு நாங்கள் இடையூறு, அங்க போயிருந்து நூல் நிலையத்துக்குள்ள இருந்து கதைக்க கூடாது, சத்தம் போடக்கூடாது, மற்றவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது. அப்ப பாருங்க, நூல் நிலையம் ஒன்றினுள் செய்யக்கூடாத செயல் எது? சத்தமிடாமல் புத்தகங்களை வாசித்தல். அது செய்ய வேண்டியது, அது சரி. செய்யக்கூடாதுதானே கேட்டிருக்கேங்கிட்ட. வாசித்த புத்தகங்களை குறித்த இடத்தில் வைத்தல், அதுவும் செய்ய வேண்டியது கட்டாயம். புத்தகம் கொண்ட இடத்து நூல் நிலையத்துக்கு நீங்கள் போயிருப்பீங்க, அங்க புத்தகத்தை எடுத்து நீங்கள் வாசிச்சு முடிய என்ன செய்யணும்? அந்த நூல் புத்தகம் எங்க இருந்ததோ அந்த இடத்துல அடுக்கி வைப்போம். அடுத்த மூன்றாவது பாருங்க, வாசித்த புத்தகங்களில் பல்வேறு அடையாளங்களை இடுதல். அது செய்யக்கூடாது. ஏன்? பொது நூலகத்துல இருக்கிற புத்தகம் எல்லாருக்கும் சொந்தமானது, பொதுவானது. அந்த புத்தகத்துல நாங்கள் பல்வேறு அடையாளங்களை இடலாமோ? இல்லை. அப்ப நூல் நிலையம் ஒன்றில் செய்யக்கூடாத செயல் யாதன்னு சொன்னால் வாசிக்கும் புத்தகங்களில் பல்வேறு அடையாளங்களை இடுதல். அது எங்களால செய்யக்கூடாது.
மற்றதெல்லாம் நாங்கள் கட்டாயம் செய்ய வேண்டி. அடுத்தது பாருங்க, வீதி சமிக்கை விளக்குகளில் தூணில் சிவப்பு நிற மின்குமிழ் எரியும் போது அதனால் வீதி சமிக்கை விளக்குகளில் தூணில் சிவப்பு நிற மின்குமிழ் எரியும் போது அதனால என்ன பாருங்க, வாகனத்தை நிறுத்துக என்பது. என்ன சிவப்பு நிற ஒளி எழுந்தால் நாங்கள் வாகனத்தை நிறுத்துக. அந்த நீங்கள் பார்த்திருப்பீங்களே, சிவப்பு மஞ்சள் பச்சை மின் விளக்குகள் ஒளிரும் போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதுதான் நாங்க வினாவாக வந்திருக்கு. அப்ப வாகனத்தை நிறுத்துக என்பதாகும். அடுத்த பாருங்க, சூழல் மாசடைதல் குறைவடைவது. சூழல் மாசடைதல் குறைவடைவது நிலக்கரி மூலம் அனல் மின் சக்தி நிலையம் இயங்கும் போது. அதால இந்த சூழல் மாசடைகிறத நாங்கள் ஓரளவு குறைக்கலாம். மற்றதுகள் எங்களுக்கு பொருத்தமற்றதாக இருக்கும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ரைட், அடுத்த வினாவை பாருங்க. பாருங்க, பனிக்கட்டிகள் பயன்படுத்த பனிக்கட்டிகள் பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பம். பனிக்கட்டிகள் பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பம். பனிக்கட்டி என்ன ஐஸ், ஏன்னா ஐஸ் கட்டிகள் நீங்கள் சொல்லுவீங்களா, ஐஸ் கட்டியை தான் நாங்கள் பனிக்கட்டின்னு சொல்லுவோம். ஏன்னா மலை பிரதேசத்தில எல்லாம் நீங்கள் காணலாம், அல்லது இந்த மீன் அல்லது உங்களோட பிரிச்சுக்கள் எல்லாம் இருக்கும். என்ன பனிக்கட்டி. பனிக்கட்டியை பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பம். இந்த பனிக்கட்டி நாங்கள் என்னது பயன்படுத்துறோம்டா, பல வகைகளை நல்ல நிலையில் பாதுகாத்தல். பல வகைகளை நல்ல நிலையில் பாதுகாத்தல், பழுதடையாது. அடுத்தது உலர் தானியங்களை பழுதடையாது பாதுகாத்தல். உலர் தானியம் என்றா காஞ்ச தானியத்துக்கு உங்களுக்கு பழுதடையாமல் பாதுகாக்கிறது தேவையோ, பனிக்கட்டி தேவையில்லை. அடுத்தது மீனை பழுதடையாமல் வைத்திருத்தல், அது மிகவும் பொருத்தம். என்ன மீனை பழுதடையாமல் வச்சிருக்கிறது அந்த பனிக்கட்டியை நாங்கள் பயன்படுத்துறோம். நாங்கள் ஐஸ் கட்டி போட்டு ஐஸ் போட்டு தானே மீன் வச்சிருப்பீங்க. நீங்கள் பார்த்திருப்பீங்க, நீங்கள் சந்தையில போனீங்கன்னு சொன்னா அங்க ஐஸ் போட்டு தான் மீன் பட்டிக்குள்ள இருக்கும். ஏன்னா அப்ப பனிக்கட்டியை பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பம் வந்து மீனை பழுதடையாமல் வைத்திருப்பது. ஏன் நீங்கள் கூட உங்களோட வீட்டுல பிரிட்ஜில ஏன்னா குளிரூட்டியில மீனை வாங்கி கொண்டு எல்லாம் கழுவிட்டு என்ன செய்வீங்க, பிரிட்ஜுக்குள்ள வைப்போம். அது பனிக்கட்டி ஐஸ் குளிராகும். என்ன அது வந்து மீன் பழுதடையாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் அந்த குளிரூட்டிக்குள்ள வைப்போம். இப்ப பனிக்கட்டிகள் பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பம் மீனை பழுதடையாமல் வைத்திருப்பது. நீண்ட நாளைக்கு நாங்கள் அதை வச்சிருக்கலாம். அடுத்தது மனிதன் தொடர்பாடலுக்காக ஆதி காலத்தில் பயன்படுத்திய முறை நவீன காலத்தில் பயன்படுத்திய முறை என்பவற்றை ஒழுங்குமுறையில் குறிப்பிடும் விடை எது? அப்ப மனிதன் பாருங்க, தொடர்பாடலுக்கு ஆதி காலத்தில் என்ன பழைய காலம், என்ன பழைய காலத்தில் ஆதி காலம், ஆதி காலத்துல பயன்படுத்திய முறைக்கும் நவீன காலத்துல இப்ப நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற யுகம் என நவீன காலத்துல பயன்படுத்திய முறை என்பவற்றை ஒழுங்குமுறையில் குறிக்கப்படும் விடை எதென்று கேட்டிருக்கு. அப்ப முதலாவது பாருங்க, தொலைபேசியை பயன்படுத்தல. ஆதி காலத்துல நாங்கள் தொலைபேசியை பயன்படுத்தின முன்னோர்கள் இல்லை. இப்ப நவீன காலத்துல நாங்கள் நவீன தொலைபேசிகளை பயன்படுத்தோம்.
அப்ப தொலைபேசியை பயன்படுத்துதல் மின்னஞ்சல்கள் அது வராது. மின்னஞ்சல் வரும் இப்ப. ஆனா ஆதி காலத்துல நாங்கள் தொலைபேசியை பயன்படுத்தினாங்களோ இல்ல. அப்ப அது வராது. ரெண்டாவது பாருங்கோ, தீக்குவியல் மூட்டலும் தொலைபேசியை பயன்படுத்துதல். தீக்குவியல் ஆதி காலத்துல நெருப்பு மூட்டுறது. ஏன்னா மனிதர்கள் தொடர்பாளருக்கு இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல உள்ள மக்களை நாங்கள் வரவழைக்கிறோம்னு சொன்னா தீ மூட்டுவினோம். ஒரு கிராமத்துல இருந்தா கிராமத்துக்கு உங்களோட ஆபத்து ஏதாவது நிகழ்ந்துன்னா பெருசா தீ மூட்டிவினோம். அந்த தீ எரிகிற இதுக்கு அங்க பக்கத்துல இருக்கிறார்கள் ஓடி வருவினோம், இங்க ஏதோ ஒரு ஆபத்து. ஏன்னா அப்ப தீக்குவியல் மூட்டுதல். மற்றது நவீன காலத்துல தொலைபேசியை பயன்படுத்தல். அது இரண்டாவது விட மிகவும் பொருத்தமாக இருக்குது. பாருங்க, மனிதன் தொடர்பாடலுக்கு ஆதி காலத்திலே நவீன காலத்திலையும் பயன்படுத்தியது. ஆதி காலத்துல வந்து தீ மூட்டுதலும், நவீன காலத்துல வந்து தொலைபேசியை பயன்படுத்துதல். அப்ப இரண்டாவது விட மிகவும் பொருத்தமாக இருக்கு. மூன்றாவது விட பாருங்க, முரசறைதலும் தீக்குவியல் மூட்டுதலும். ஏன்னா முரசறைகள் என்ன அது நாம் ஆதி காலத்துல பயன்படுத்திய முறைதான் முரசறைகள். மற்றது தீக்குவியல் மூட்டுதல். ரெண்டுமே ஆதி கால முறை. அப்ப நவீன காலத்துக்கு வராதபடியா எங்களுக்கு இரண்டாவது விடை மிகவும் பொருத்தமாக இருக்குது. பாருங்க, தீக்குவியல் மூட்டுதலும் தொலைபேசியை பயன்படுத்துதல். விளங்குதா? ரைட். அடுத்த வினா பாருங்க, சைக்கிளுடன் இணைக்கப்பட்டுள்ள பற்சில்லுகள் சங்கிலி தொகுதி ஆகியன பெரிதும் உதவுவது. சைக்கிளுடன் இணைக்கப்பட்டுள்ள பற்சில்லுகள் சங்கிலி தொகுதி ஆகியன பெரிதும் உதவுவது. சைக்கிளின் சமநிலையை பேணுவதற்கு, சைக்கிளை தேவையான திசைக்கு திருப்புவது. அடுத்தது சைக்கிளை இலகுவாக ஓட்டி செல்லுவது. சரி, சைக்கிளுக்கு செயினே இருக்குது, சைக்கிளை இலகுவாக ஓட்டி செல்றதுக்கு நீங்கள் சைக்கிள் உலாக்கி கொண்டு ஓடுறதுக்கு என்ன கட்டாயம் தேவை? செயின். செயின் இல்லையா நாங்கள் சைக்கிள் ஓட முடியாது. நாங்கள் உழக்குறோமே பெடல் கட்டையை உழக்கைகளை வேறங்க செயின் தான் சுத்து. அப்ப எங்களுக்கு வேறங்க சைக்கிளுடன் இணைக்கப்பட்டுள்ள பற்சில்லுகள், இணைக்கப்பட்டுள்ள பற்சில்லுகள் சங்கிலி தொகுதி ஆகியன செலுத்த உதவுவது. மூன்றாவது பாருங்க, சைக்கிளை இலகுவாக ஓட்டி செல்லுவது. சைக்கிள் செயின் பற்சில்லுகளும் இருக்குது இல்ல, சைக்கிள் செயினோட பாருங்க அந்த பற்சில்லுகள் பல்லு பல்லு மாதிரி இருக்குது. அப்ப அது வந்து சைக்கிளை இலகுவாக ஓட்டி செல்லுவதற்கு மிகவும் பொருத்தமாக இருக்கு. அடுத்த பாருங்க, வடக்கு வடமேற்கு சப்ரகமுவ என்பன இலங்கையில் 3 மாவட்டங்கள். 3 மாவட்டங்களோ மாவட்டம் சொன்னா முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி அதுகள் தான் மாவட்டம். திருவோணமலை, மட்டக்களப்பு. இது வடக்கு வடமேற்கு சப்ரகமுவா என்பன இலங்கையில் 3 மாவட்டங்களாகும். 3 மாகாணங்களாகும், 3 நகரங்களாகும். இது 3 மாகாணங்களாகும். வடக்கு மாகாணம், வடமேல் மாகாணம், சப்ரகமுவா மாகாணம் என்று நாங்கள் மாகாணங்கள் எத்தனை 9 இருக்கு. அப்ப அது இது மாகாணங்களுக்குள்ள வருது. 3 மாகாணங்களுக்குள்ள நாங்கள் இதை அடக்கலாம். அடுத்தது பாருங்க, 2 சட்ட காந்தங்களில் முனைவுகள் ஒன்றுக்கொன்று கிட்ட கொண்டு செல்லப்பட்டன. அப்போது 2 காந்தங்களும் ஒன்றுக்கொன்று ஈர்ப்பதனை காணக்கூடியதாக இருந்தது. அதற்கு 2 காந்தங்களும் கிட்ட வைக்கப்பட வேண்டிய சரியான வீதத்தில் காட்டும் உரு. இப்ப 2 காந்தம் ஒட்டோணும்னு சொன்னால் காந்தத்தின் பாருங்க ஒத்த முனைகள் ஒன்றை ஒன்று என்ன செய்யும்? ஒத்த முனைகள் ஒன்றை ஒன்று தள்ளும். காந்தத்துல நீங்கள் காந்த துண்டை உடைச்சு போட்டு அந்த உடைச்ச 2 துண்டையும் கொண்டே பொருத்தி பாருங்க, பொருந்தா. ஒத்த முனைகள் ஒன்றை ஒன்று தள்ளும், ஒவ்வாத முனைகள் ஒன்றை ஒன்று கவர். அப்ப காந்தத்தின் பண்பு பாருங்க, நீங்கள் பார்த்திருப்பீங்கள். ஒத்த முனைகள் ஒன்றை ஒன்று தள்ளும், ஒவ்வாத முனைகள் ஒன்றை ஒன்று கவரும். அப்ப இதுல ஒத்த முனைகளாக இருக்கிறது இது
இரண்டாவது விடைய பாருங்க ஒவ்வாத முனைகள் என்ன எஸ்ஸும் என்னும் அங்கால பாருங்க அடுத்த காந்தத்துல எஸ்ஸும் என்னும் இருக்கு அது ஒவ்வாத முனைகள் இரண்டாவது விட முதலாவது விடையில பாருங்க உங்க பக்கத்துல என்னும் என்னும் இருக்கிறபடியா அது ஒத்த முனைகள் ஒன்று ஒன்று தள்ளும் அது சரியாகும் பொருந்தாது அடுத்தது மூன்றாவது விடையில பாருங்க ரெண்டு எஸ்ஸும் பக்கத்துல இருக்கு அதுவும் ஒவ்வாத முனை ஒத்த முனைகள் ஒன்று ஒன்று தள்ளும் ஒவ்வாத முனைகள் தான் ஒன்று ஒன்று கவர் எது என்னும் எஸ்ஸும் இரண்டாவது விடையில பாருங்க இருக்கு என்ன அது மிகவும் பொருத்தமாக இருக்கு இரண்டாவது விட அடுத்த பாருங்க பாதணிகளை கலட்டிய பின்னர் வீட்டினுள் நுழைதல் நல்ல சுகாதார பழக்கம் பின்பற்றுவதற்கு காரணம் பழக்கமாக பின்பற்றுவது காரணம் பாதணிகளை வாட்டாவ நீங்கள் அங்கே கோயைக்கெல்லாம் திரிஞ்சு போட்டுட்டு வந்து கலட்டிய பின்னர் வீட்டினுள் நுழைதல் நல்ல பழக்கம் சுகாதார பழக்கம் என்ன அதற்கு காரணம் அது இருக்கு சுகாதார பழக்கமாக இருக்கிற காரணம் வந்து பாருங்க பாதணிகளை கலற்றுவதால் பாதங்களுக்கு சௌகரியம் இருப்பதை உணர்கின்றமை பாதணிகளை கலற்றுவதால் பாதங்களுக்கு சௌகரியம் இருக்கின்றதை உணர்கின்றமை அது வருமோ அது வேற அதன இரண்டாவது பாருங்க பாதணிகளில் உள்ள கிருமிகள் வீட்டுக்குள்ளே நுழைவது தவிர்க்கப்படுகின்றன அது நல்ல ஒரு சுகாதார பழக்கம் நீங்கள் பாதணிங்களோட வாட்டாக்களை நீங்கள் பாடசாலைகளுக்கோ அல்ல டியூஷன் கிளாஸுகளுக்கோ அல்ல வெளியில எங்கேயாவது போயிட்டு வந்துட்டு வீட்டின் வெளியில வாசல்ல கலட்டி விடுவீங்க ஏன் உள்ளுக்குள்ள கலட்டினால் அதங்கட சுகாதார சீர்கேடுகளை ஏற்படுத்தும் அப்ப சுகாதார பழக்க வளத்தை பின்பற்ற வேணும்னு சொன்னா நாங்கள் பாதணிகளை வெளியில கலட்டோம் அப்ப அதுல இரண்டாவது விடைய பாருங்க பாதணிகளில் உள்ள கிருமிகள் வீட்டினுள்ளே நுழைதல் தவிர்க்கப்படுகின்றமை ஏன்னா பாதணிகளோட வீட்டுக்குள்ள போகாமல் வெளியில கலட்டுறதால எங்களுக்கு வீட்டில் உள்ள